ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்தியாவுக்குள் சுற்றுப்பயணம் செய்யும் போது பிரதமர் நரேந்திர மோடி பஞ்சாபுக்கு செல்ல வேண்டும், அங்கு பரிதவிக்கும் விவசாயிகளை பார்க்க வேண்டும், அவரது துயரங்களையும் கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு குத்தலாக பேசியிருக்கிறார். விவசாயிகள் பிரச்சனையை காங்கிரஸ் கட்சி கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து விவசாயிகள் பிரச்சனைக்காக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசி வருகிறார். நேற்றைக்கு பஞ்சாப் மாநிலத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மண்டிகளுக்கெல்லாம் சென்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளை பார்த்துவிட்டு வந்திருக்கிறார். விவசாயிகள் நலனுக்காக இந்த அரசு எதுவும் செய்யவில்லை. இந்த அரசு, நரேந்திர மோடி தலைமையிலான அரசு, விவசாயிகளின் நண்பன் இல்லை என்று அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இப்படி அவர் விமர்சிப்பது எதற்காக? காங்கிரஸ் கட்சி இழந்த செல்வாக்கை பெற்றுக்கொள்வதற்காகவா? காங்கிரஸ் கட்சிக்கென்று விவசாயிகள் மத்தியிலே ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காகவா? அல்லது உண்மையிலேயே விவசாயிகள் மீதான அக்கறை என்று அதை எடுத்துக்கொள்வதா? விவாதிக்கலாம். நம்மோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன், மோடி ஆதரவாளர் திரு ராஜன், காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி, கொங்கு ஜனநாயக கட்சியின் திரு கிருஷ்ணசுவாமி. வணக்கம். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு, ஆட்சி அதிகாரத்தின் போது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எம்பி எல்லாம் பதவி வகிச்சுட்டு, அப்போ விவசாயிகள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்காம இப்போ திடீர்னு நாடாளுமன்றத்தில் போர்க்கோலம் பூன்றதை பார்க்கும்போது அவர் விவசாயிகளுக்காக பேசுறாரா, இல்ல தன்னுடைய அரசியல் தலைமையை வளர்த்துக் கொள்வதற்காக இப்படி பேசுறாரான்ற கேள்வி வருது. அவர் எதுக்காக பேசுறாரு? இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டு காலம்னு இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலம் முழுவதுமே பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கான எதிரான எந்த ஸ்டாண்டையும் இப்ப பாரதிய ஜனதா கட்சி எடுத்தது போல ஒருபொழுதும் காங்கிரஸ் கட்சி எடுத்தது கிடையாது. தற்கொலை என்பது அதற்கு காரணிகள் பலதாக இருக்கிறது. அதை நாம ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. லோ ப்ரொடக்டிவிட்டி, இன்னும் நிறைய விஷயங்கள் அது காரணம். அன்சீசனல் ரெயின் காரணம், அதாவது மழை என்பது நேரத்தில் வந்தாலும் அதிகமாக வந்தாலும் நேரத்தில் வரவில்லை என்றாலும் கூட விவசாயிகள் பாதிக்கப்படுது. அதுக்கு பல காரணிகள் இருக்கு. ஆனால் அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளால் வரக்கூடிய ஒரு தற்கொலை என்பது இன்றைக்கு குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாம உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது கடைசியில தான், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோம். எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினாலே பாதி பிரச்சனை தீரும். அது கொண்டு வந்ததே அதற்காகத்தான். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு குறிப்பா மானியங்களை, விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு மானியங்களை வெட்டுவது, அது மட்டும் இல்ல ஒதுக்கீடு அதிகமான, இப்ப நம்ம 10% கீழே அலோகேஷன்ங்கிறது ஒதுக்கீடு என்பது பாதுகாத்தோம். அது எங்களுடைய பட்ஜெட்ல எப்பயுமே 10% குறைஞ்சிடாம ஓரளவுக்கு பாதுகாத்துச்சு காங்கிரஸ் கட்சி. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது 3%, 4% பெரிய அளவுல குறைஞ்சிருச்சு ஒதுக்கீடு. மானியம் வெட்டப்படுகிறது, உர மானியம் கிடையாது. இன்னும் பல்வேறு விஷயங்கள் விவசாயிகள் மானியங்களை அப்படின்ற கருத்தை பிரணப் முகர்ஜி மந்திரியாக இருக்கும்போது, நிதி மந்திரியா இருக்கும்போது மாநில மானிய வெட்டு அப்படின்றது இருக்கதானே செய்தது. மானிய வெட்டு என்பது விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கக்கூடிய அளவுக்கு மானிய வெட்டு என்பது கொண்டு வரப்படல. உர மானியத்துக்கான வெட்டு, அதாவது ஊட்டச்சத்து சார்ந்த, நுண்ணுயிர் ஊட்டச்சத்து சார்ந்த நியூட்ரிஷன் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர், அந்த மானியம் அப்படின்றது சப்சிடி அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் அதற்கான கருத்துரு தயாரானது. அவங்க தான் இந்த திட்டத்தை ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஊட்டச்சத்துக்கான நிலைப்பாடை எடுத்தது ஊட்டச்சத்து குறைவால் தாய்மார்களும் குழந்தைகள் இறப்பு அதிகமாயிட்டு கொண்டு போச்சு. அதற்காக ஊட்டச்சத்தை ஒரு அளவீடு குறியீடாக நாம் வைத்துக் கொண்டோம். அதனால மானிய வெட்டு என்பது பெரிய அளவுல பாதிக்கப்படல. அந்த ஊட்டச்சத்தை ஊக்கி வைப்பதற்காக ஒரு நிலைப்பாடை எடுத்து பஞ்சாப்ல போய் நேற்றைக்கு பேசுறாரு. பஞ்சாப்ல இந்தியா முழுக்க விவசாயிகள் துயரம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பஞ்சாப்ல போய் பேசுறதுன்றது, அடுத்த வருஷம் அங்க தேர்தல் நடக்க போகுது, சட்டமன்ற தேர்தல். மகாராஷ்டிரா கூட போறாரு. இப்ப இன்னைக்கு மகாராஷ்டிரா போயிருக்காரு. தேர்தலை குறிவைத்துக் கொண்டு காங்கிரஸ் ஆட்சி அங்க கொண்டு வர்றதுக்காக இப்படியான ஒரு தந்திரத்தை, விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுக்குது காங்கிரஸ். அப்படி கிடையாது. அதாவது அப்படி பார்க்க போனா இன்னைக்கு மகாராஷ்டிரா தேர்தல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு இப்ப 3-4 மாதமாக பிஜேபி அங்க ஆட்சியில இருக்கு. இப்ப மகாராஷ்டிராவும் கிளம்பி போயிருக்காரு இன்னைக்கு. அப்படி பார்க்க போனால் எல்லா மாநிலங்கள்லயும், முக்கியமா விவசாயம் பிரதானமா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அவர் பயணம் பண்ண இருக்கிறாரு. அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை விவசாயிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை ஒருபொழுதும் எடுத்ததில்லை. அதே நேரம் பாத்தீங்கன்னா
இன்னைக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்கள்ல விவசாயிகளுக்கு பிரச்சனையே இருந்தது இல்லையா? கடந்த ஆண்டு வரையிலும் காங்கிரஸ் தான் மகாராஷ்டிரால ஆட்சி செய்து வந்தது. அங்க தொடர்ந்து விதர்பா பகுதியில விவசாயிகள் தற்கொலை என்பது தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கு. அப்ப காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலங்கள்ல விவசாயிகளுக்கு நண்பனாக இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி இல்லாத இடங்கள்ல தான் திட்டங்கள் தவறு, கொள்கை தவறு. அப்படி கிடையாது. நீங்க வந்து மத்திய, அதாவது விவசாயம் என்பது மத்திய விவசாயம், உணவு எதுவா இருக்கட்டும், மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே அதுல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 2 பேருடைய பங்களிப்பும் உண்டு. மத்தியில வந்து நாம வந்து ஒதுக்கீடு என்பது அதிகமா கொடுக்கணும். அதே நேரம் மானியங்களையும் அதிகமா இன்னைக்கு வெட்டக்கூடிய சூழ்நிலை விவசாயிகளுக்கு வரல. அந்த சூழ்நிலைக்கு நாம இன்னும் வரல. அதே நேரம் விவசாயம் என்பது எப்பயுமே ஒரு இழப்பை சந்திக்கிற சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். கொள்கை ரீதியாக உணவு பாதுகாப்பு சட்டத்தை நம்ம அதுக்கு ஒரு பாதுகாவலராக தான் கொண்டு வந்தது. அந்த பாதுகாப்பு சட்டத்தை இன்னைக்கு அமல்படுத்த வேண்டிய இருக்கிற பிஜேபி அது முழுசையா தள்ளி வச்சுட்டு மானியங்களையும் வெட்டி அந்த நிலைப்பாடையும் மாற்றிக்கொண்டு விவசாயிக்கான பார்வையை வந்து சுத்தமா மாத்திட்டு வர்றாங்க. இன்னைக்கு தொழில் என்று முதலீடை ஈர்க்கிறது என்று நம்முடைய பிரதமர் ஒருத்தர் வந்து மோடி வந்து வெளிநாடு வாழ் இந்திய பிரதமராகவே இருந்துகிட்டு இருக்காரு. அவர் இந்தியா வரும்பொழுது பாத்தீங்கன்னா 4 நாள் பயணமாக நம்ம இந்திய பிரதமர் இந்தியாவுக்கு வந்து செல்கிறார் அப்படின்னு நாமெல்லாம் நியூஸ் வாசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய பிரதமர் இருந்துகிட்டு இருக்காரு. அப்படிதான் இருக்கு சூழ்நிலை. ஏன்னா நம்முடைய நாட்டில் இந்த விவசாயம் பிரதமர் அலுவல் சார்ந்து ஒரு வெளிநாட்டு பயணமே மேற்கொள்ளக்கூடாது. இல்ல, மேற்கொள்ளலாம். ஆனால் இங்கு விவசாயிகள் இங்க தானே இருக்காங்க, வெளிநாட்டுல இல்லையே. நம்முடைய இந்திய விவசாயிகள் இந்தியாவில் இருக்காங்க. இவங்களை ஏன் போய் பார்க்கல? இவங்களுடைய பிரச்சனைகளை ஏன் இந்த ஓராண்டு காலம் முடிகிற அரசாங்கம் இவர்கள் பிரச்சனையை ஏன் பார்க்கவில்லை? இவர்களுக்கு எதிரான முடிவுகளை ஏன் எடுக்கிறார்கள்? நில கையகப்படுத்தல் சட்டம் என்பது ஒரு மோசமான சட்டம். அந்த சட்டத்தை ஏன் அமல்படுத்துறாங்க? எங்களுடைய கேள்வி அதுதான். இந்த அவசர சட்டம் 2 முறை கொண்டுவரப்பட்டிருக்கு. எங்களுடைய கேள்வி அதுதான். ஏன் இதை செய்கிறார்கள்? காங்கிரஸ் முன்வைக்கிற குற்றச்சாட்டுன்றது தொடர்ச்சியாக இந்த அரசு வந்த பிறகு இது பணக்காரர்களுக்கான அரசு, கார்ப்பரேட்டுக்கான அரசு, வசதியானவர்களுக்கான அரசு, ஏழைகளுக்கு எளிய மக்களுக்கு எதிரான அரசு அப்படின்ற விஷயத்தை காங்கிரசும் மற்ற கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இப்போ இவங்க தொடர்ந்து சொல்ற ஒரு விஷயமா கிடைக்கிறது நிலம் கையகப்படுத்தல் சட்டம், அதுக்கடுத்து விவசாயிகளுடைய தற்கொலை சார்ந்த பிரச்சனைகள். ஆனால் இந்த அரசாங்கம்ன்றது தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமான போக்கை செய்கிறது அப்படின்னு காங்கிரஸ் சொல்ற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கிறது மாதிரி தானே தெரியுது? இல்லை, அப்படி இல்லை. இன்னைக்கு தலைப்பை ஒட்டிய முதல்ல பேசிடலாம். ராகுல் காந்தியினுடைய ரயில் பயணத்தை பற்றி முதல்ல வந்து ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷமாக பாதுகாப்பாக ரயிலில் போக முடிஞ்சதுக்கு அவர் தான் முதல்ல மோடிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பண்டைய காலங்களில் அவர் போனதில்லை. அவருக்குன்னு ஒரு தொகுதி இருக்குது அமேத்தின்னு சொல்லிட்டு. இதில் வந்து இது வரைக்கும் அவர் கால்நடையாக போயிருக்காரா, வண்டியில் போயிருக்காரா, அந்த மக்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இல்லையான்னு அவர் இது வரைக்கும் அலசி பார்க்கல. போய் சேர்ந்த இடம் நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சாபில் எலெக்ஷன் நடக்க போகிற இடம். அடுத்து வரக்கூடிய 2 இடத்த சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து மகாராஷ்டிரா, அது பாஜக ஆளக்கூடிய கட்சி. இன்னொன்று வந்து தெலுங்கானாக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஐயா ராகுல் காந்தி, உங்களை நான் கேட்டுக்கிறேன், ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் ஆளக்கூடிய காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகத்துக்கு வாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு தலைபோற பிரச்சனை எங்கள் விவசாயிகளுக்கு காவேரி பிரச்சனை. தயவுசெய்து மேகதாது ஆணையை கட்ட விடாம பண்ணி காவேரி ஆணையத்தை பண்ணி அதுக்காக நீங்க போராடுங்க. காங்கிரஸ் கட்சியும் போறாங்க. நீங்க மேகதாது பிரச்சனையை காரணம் காட்டி விவசாயிகள் பிரச்சனைக்கு ராகுல் காந்தி குரலே கொடுக்க கூடாது, அவர் எழுப்பக்கூடிய குரல்ல உண்மையே இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா வந்து அவர் செய்யலாங்க. ஆனா 11 வருடங்களாக ஒரு எம்பி பதவியில் வைத்து விட்டு தூங்கி எழுந்த குழந்தை வந்து ஐயோ பொம்மையை காணோங்கிற மாதிரி திடீர்னு இருந்தாப்பிருந்து ஒரு ரயில் பயணம் பண்ணி பண்றது அரசியல். என்ன பேச விடுங்க மேடம், ப்ளீஸ் என்ன பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்க வரல, நீங்க சட்டசபையில பேசுற மாதிரி பேசுறீங்க. ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன், இருங்க. நான் சொல்ல பாருங்க, கோமாளிகள் கூட்டத்தின் நிர்வாக இயக்குனர் ராகுல் காந்தி. நான் சொல்லல சார். பன்வாரிலால் சர்மான்றது ஜூன் 1ஆம் தேதி அவர் ஹரியானாவுடைய காங்கிரஸ் எம்எல்ஏ, அவர் தான் சொல்லி இருக்கிறாரு. அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள்லாம் சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. சூட்டு கோட்டு போட்டவங்களுடைய அரசாங்கம் எங்க ஆட்சியில விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்தோம், விவசாயிகள் கடனுக்கு வட்டி குறைவாக இருந்தது, விவசாய ஒதுக்கீடு அதிகமா இருந்தது. இந்த அரசு வந்த பிறகு ஒதுக்கீடு குறைவுன்னு சொல்லி புள்ளி விவரத்தோட நரேந்திர மோடி இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் பேசினார். அது வந்து சிறுபிள்ளைத்தனம், கோமாளி கூட்டத்தோடன்னு சொல்ல முடியுமா? அது நான் சொல்லல சார், அது சொல்லியிருக்காரு பன்வாரிலால் சர்மா எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ. ஒன்றாவது என்ன பேச விடுங்க. 70,000 கோடிக்கு மேல கடன் தள்ளுபடி பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க கடனே 70,000 கோடி ரூபாய் அந்த விஷயத்துக்கு வரீங்க. அவர் பேச இல்ல, ஒரு எதிர்க்கட்சியினுடைய துணை தலைவர், ஒரு காங்கிரஸ் கட்சியோட துணை தலைவர், பிஜேபிக்கு அடுத்து அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு கட்சியோட தலைவர், அவர் முக்கியமான பிரச்சனையா தன்னுடைய
பேச்சுகள்ல முக்கியமா நாடாளுமன்றத்தில் எழுப்புறது விவசாயிகள் பிரச்சனை எழுப்புறார், விவசாயிகள் தற்கொலையை எழுப்புறார். மேக் இன் இந்தியான்னு பேசுறீங்களா, விவசாயிகளும் மேக் இன் இந்தியாவுக்கு தான் ஒர்க் பண்றாங்க, அதை ஏன் பார்க்கலன்னு கேட்கிறார். நாடாளுமன்றத்தில் அவர் செய்த காரியம் இதுதான். பேசினதுக்கு பதில் சொல்லுங்க, அவர் பேசின கருத்துக்கு பதில் சொல்லுங்க. அங்க தூங்கி இருந்துட்டு இதோ படம் வந்திருக்கு, தூங்குனாருன்னு வந்தது சொல்றேன். மக்கள் நலனுக்காக இன்றைக்கு போராடக்கூடியவர் வந்து என்ன செய்திருக்கணும், 10 வருஷ காலத்துக்குள்ள அந்தந்த மாநிலங்கள் சென்று இந்த மாதிரி நடக்குது, நீங்க சொன்ன விதர்பால போய் பார்த்துட்டு விவசாயிகள் சாகுறாங்களே, நான் இந்த அரசை வந்து தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு, நான் ஒரு பொறுப்புள்ள எம்பி, என்னை சார்ந்து இருக்கக்கூடிய மந்திரிகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறவர் வந்து அன்னைக்கு இதை வந்து கையில எடுக்கல. ஒன்னாவது. இரண்டாவது வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு காலத்துல பல திட்டங்களை வந்து போட்டு செயல்படுத்துறதுக்காக கையகப்படுத்தப்படும் சட்டங்கள்லாம் வந்து ஏற்றிருக்காங்க. ஒரு சில குறைபாடுகள் இருக்குங்கிறத நான் மறுக்கல. உண்மையிலேயே வந்து நிலத்தை கையகப்படுத்தும் போது அவருக்கு கொடுக்கக்கூடிய இழப்புகள் வந்து கண்டிப்பா வந்து 4 பங்குங்கிறது குறைவுன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதை வந்து அவங்களே திருப்தி படுற அளவுக்கு ஒரு 10 பங்கா மாத்துங்க, ஒரு 15 பங்கா மாத்துங்க. இவ்வளவு எதிர்ப்பு வந்த பிறகும் நாடாளுமன்றத்தில் வந்து பல்வேறு கட்சிகள் அரசியல் கட்சிகளை கடந்து விவசாய சங்கங்கள் எதிர்த்த பிறகும் கூட நிலம் கையகப்படுத்துற சட்டத்துல பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன் உறுதியா? உண்மை. தொழில் வளர்ச்சி வரணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கண்டிப்பா நிலம் தேவைப்படுகிறது. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இந்த நிலத்தை எடுத்து நான் கார்பரேட் விற்கிறேன்னு சொன்னாங்களா? இருங்க மேடம், அவங்க நிலத்தை கார்பரேட்டுக்கு விற்க மாட்டோம் அப்படின்ற உறுதிமொழி கொடுத்து தான் நிலத்தை வந்து கையகப்படுத்துறாங்க. அதுவும் பாருங்க சட்டத்துல கேட்கறது 80% எடுக்கிறாங்களே, அது வந்து கார்பரேட் கொடுக்க மாட்டோம்னு எந்த உத்தரவாதமும் அதுல இல்லையே. இல்லைங்க, இது அரசு திட்டங்களுக்கு மாத்திரம் தான் நிலம் கையகப்படுத்த போறோம்னு சொல்றாங்க. ஒண்ணு. இரண்டாவது தனியாருக்கு செய்யறதுக்கு தான் ஒப்புதல் கேக்குறாங்க. 70% ஒப்புதல் இருக்கு, அதுல ஒரு பாகத்தை தனியாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் இது இல்லன்னு மிகவும் தெளிவுபட சொல்லி இருக்காங்க. அப்படி வந்ததுன்னா அன்னைக்கு போராட வேண்டியதை விட்டுட்டு அது வர்றதுக்கு முன்னாடியே வந்து எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்றது வந்து காங்கிரஸ் சட்டம் வந்துருச்சுங்க. அவசர சட்டம் அமலாக்கப்பட்டது. காரணம் நாட்டின் நலன் மேல் அக்கறை இருக்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி என் வீட்டுல வந்து ஒண்ணுமே இல்ல, தயவுசெய்து வாங்க. விவசாயிகள் தரப்புல எதிர்ப்பு வரும்போது எங்களுடைய சம்மதம் இல்லாம எங்கள் நிலத்தை பறித்துக் கொள்ள கூடாதுன்னு அவங்க சொல்றப்ப, நாட்டு நலன்ல அக்கறை உள்ள ஒரு பிரதமர், விவசாயிகளும் அந்த நாட்டுடைய குடிமக்கள் தானே, அவங்க பிரச்சனை தொடர்ந்து எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்ற முடியலனாலும் அவசர சட்டமாவே 2வது முறை போடுற அளவுக்கான அவசியம் எங்கிருந்து வருது? காரணங்கள் சில ரணங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டிய கட்டாயங்கள் இருக்கின்றன. காரணம் தொழில் வளர்ச்சி வரணும் அப்படின்னு சொன்னா நிலங்கள் தேவைப்படுகிறது. நிலம் வந்ததுக்கு அப்புறமேலே அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தினால நாட்டினுடைய வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பொறுப்பற்ற ஒரு அமைச்சர் இன்னைக்கு பிஜேபி அமைச்சர் சொல்லியிருக்காரு, விவசாயிகள் தற்கொலை என்பது அவர்களுடைய கோழைத்தனம் சொல்லியிருக்காரு. பிஜேபியோட மைண்ட் செட் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு நேரான ஒரு சிந்தனையோடு விவசாயிகளின் நலன் பத்தி யோசிக்க முடியுமா இவங்களால? அதனால இவங்க இப்படிதான் பேசுவாங்க. ராகுல் காந்தி சொன்னது என்ன தெரியுமா? பாவர்ட்டி இஸ் தி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்லி சொன்னாரு. ஏழ்மை என்பது மனத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னார். அது உண்மையா? இதே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கவங்க வந்து என்னுடைய மாநிலத்தில் 10 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு போடுறாங்க, நல்லா திருப்தியா சாப்பிட்டு போலான்னாரு. இன்னொருத்தர் வந்து அந்த பக்கம் யூபில இருந்து சொன்னாங்க, சொல்லவே இல்லை சொல்ல, பத்திரிகைகள் சொன்னது பொய்யா, ஊடகங்கள் சொன்னது பொய்யா, இப்படி எல்லாம் பொய்யை சொல்லி வந்தது. ராகுல் காந்தி அப்படி பாவர்ட்டி இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொன்னது தவறுனா, இந்த விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய விவசாயிகள் கோழை தரும் சொல்ற ஹரியானாவோட அமைச்சர் ஓபி தாங்கர் அவர் அப்படி சொன்னது தப்புதானே? ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு எப்படி பரிகாரமா? நீங்க பிஜேபி இல்ல அவர் பேசினாருன்னு இருக்கு. நீங்க ராகுல் காந்தியை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அவர் பேசுனது மட்டும் உங்களுக்கு நான் ஞாபகத்துக்கு இருக்கும், ஹரியானாவோட அமைச்சர் பிஜேபி அமைச்சர் பேசுறது ஞாபகத்துக்கு இருக்காதுன்னு சொன்னா அது ஏற்புடையதா இருக்காது. இல்ல, அது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அவர் மேல் தவறாக சொன்னாலும் நிச்சயமா தவறுதான். காரணம் விவசாயிகள் நேற்றுக்கு இருந்த கார்பரேட் காங்கிரஸ் கோல்கேட் வந்து ஆரம்பிச்சு எல்லாத்திலயுமே ஊழல் சொல்லி போட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த திடீர்னு இருந்தா நாங்க நல்லவங்க சொல்லி சட்டையை மாத்திக்கிட்டு வருது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் நியாயம். நீங்க தவறா ஒண்ணு முன்வைக்கிறீங்க. ராகுல் காந்தி சொன்னது பாவர்ட்டி இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொன்னது அவர் வறுமையில் இருப்பவர்களை கூறவில்லை, அந்த வறுமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வெளியில வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்று அவர் கூறினாரே தவிர விவசாயிகள் வந்து தற்கொலை கூறுவது மகா அபத்தம். திரு முத்தரசன், காங்கிரஸ் இன்றைக்கு ஒரு போர்க்கூலம் போன்றதை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்ச பிறகு ராகுல் காந்தி ஒரு விடுமுறை எடுத்து மீண்டும் வந்த பிறகு களத்துல வேகமா நின்று முந்தி காட்டின வேகத்தை காட்டிலும் இப்ப வேகமா பேசுறார். முன்பு ஆவேசப்பட்டதை விட அவரோட பேச்சுல ஆவேசம் இருக்கு.
இவங்க ஒரு பணக்கார பகட்டு பிரதமர் அப்படின்னு சொல்லி பிஜேபி பிரதமரை பார்த்து அப்படி ஒரு சித்திரத்தை வரைஞ்சிட்டு அவர் வந்து ஏழைகளின் காவலர், விவசாயிகளுடைய நண்பர் அப்படின்னு காட்டுறது மாதிரியான ஒரு எளிமையான ஒரு மனிதர், அரசியல்வாதி அப்படின்னு ஒரு தோற்றத்தை காட்டுற முயற்சிகளை பார்க்க முடியுது. பஞ்சாபுக்கு செகண்ட் கிளாஸ்ல போறதெல்லாம் பார்க்கிறப்ப இப்போ இந்த பேச்சு அப்படின்றது விவசாயிகளை கவர்வதற்கா அல்லது உண்மையிலேயே விவசாயிகள் துயரத்தை காங்கிரஸ் புரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? அதை விவசாயிகளுடைய கவலையை முந்தைய காங்கிரஸ் ஆட்சி ஆனாலும் சரி, இப்போது இருக்கிற பிஜேபி ஆட்சி ஆனாலும் சரி, அவர்களுடைய கவலையை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் ஏற்கனவே அவர்களை கேள்வி கேட்டதைப் போல 1991 முதல் புதிய பொருளாதார கொள்கை திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர், திரு மன்மோகன் சிங் அவர்கள் நிதியமைச்சராக தொடங்கிய பொழுதே புதிய பொருளாதார கொள்கை தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்கிற கொள்கையை இவர்கள் பின்பற்றிய தொடங்கிய காலத்திலிருந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிற மானியங்கள் படிப்படியாக வெட்டப்பட்டு வருகிறது. இப்பொழுது அது அதிகரித்து இருக்கிறது. மானியம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மானியத்தை யார் உருவாக்கினார்கள்? பண்டித ஜவஹர்லால் நேரு தான் மானியத்தை உருவாக்கினார். உருவாக்கியதற்கான மிக முக்கியமான காரணம், விவசாயிகளுடைய உற்பத்தி பொருளுக்கு கொடுக்கக்கூடிய விலை போதுமானதல்ல, கட்டுப்படியானதல்ல. ஆகவே அதற்கு மாற்றாக ஈடு செய்யக்கூடிய வகையில் மானியம் கொடுக்கப்பட்டது. இது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் உருவாக்கியது. ஆனால் அது தொடர்ந்து அமுல்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் 91க்கு பிறகு புதிய பொருளாதார கொள்கையை பின்பற்றியதற்கு பிறகு இந்த மானியங்கள் கொடுக்கப்படுவத காரணத்தினால்தான் இந்தியாவினுடைய பொருளாதாரமே பாதிக்கப்படுகிறது என்று அவர்களும் சொன்னார்கள், இவர்களும் சொன்னார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 75,000 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செய்தாங்க. பெரிய எதிர்ப்பு அன்னைக்கு கார்ப்பரேட் எதிர்த்தாங்க, செய்தாங்க. அதே போல விவசாய பொருளுக்கு, அது நெல்லானாலும் சரி கோதுமைனாலும், அதற்கான எம்எஸ்பின்னு சொல்ற குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்ற ஒன்றை தொடர்ந்து உயர்த்தி வந்த ஒரு போக்கு இருக்கு. இப்ப நீங்க வந்து தாராளமய கொள்கையை பின்பற்றினாங்கன்னு சொல்றதுனால ஆதார விலை என்பது தொடர்ந்து எல்லா ஆட்சிகளும் இந்த ஆட்சியும் அறிவிக்கிறது. அந்த ஆதார விலை ஒரு குறிப்பிட்ட விலை, அது போதுமானது அல்ல என்பதான பிரச்சனை. விவசாயிகள் கோரிக்கை வந்து மிக முக்கியமான கோரிக்கை. எல்லா தொழில் செய்யக்கூடியவர்களும் லாப விலை என்று சொல்வார்கள். ஆனால் விவசாயிகளை பொறுத்த மட்டும் அது எந்த அமைப்பு சங்கமாக இருந்தாலும் சரி, கட்டுப்படியான விலை கொடுங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கட்டுப்படியான விலை, அந்த கட்டுப்படியான விலையை அவர்கள் தீர்மானிப்பதில்லை. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த ஆதார விலை. பஞ்சாப்ல போய் இவர் சொல்லியிருக்கக்கூடிய பேச்சும் கூட, மண்டிகளில் தானியம் தேங்கி கிடக்குது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, கொள்முதல் செய்வதற்கு அங்க ஆள் இல்லை, அதை போய் பாருங்கன்னு பிரதமரை சொல்றார். கொள்முதல் செய்ய வேண்டாம். இதை வந்து அரசியல் பேச்சா பார்க்கணுமா, இல்ல உண்மையிலேயே அவர் வந்து விவசாயிகளுக்கான நலன் சார்ந்த ஒரு விஷயத்துல காங்கிரஸ் தீவிரமா இறங்கிடுச்சு, அதோடைய அறிகுறி தான் இதுன்னு பார்க்கணுமா? அப்படி நான் பார்க்கல. அதை இவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார்கள். செத்து போன இடத்திற்கு மன்மோகன் சிங் சென்று பார்த்தார். அதை வேண்டுமானால் இவர் போகல, அவர் போனார் என்பதை நம்ம பாராட்டலாம். அப்பையும் கவலை தான் தெரிவித்தார்கள். இப்பொழுது மோடியும் கவலை தான் தெரிவிக்கிறார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சியை காட்டிலும் இந்த ஆட்சி விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கைகளை அதிகமாக பின்பற்றுகிறது. அண்மையில் வந்திருக்கிற ஒரு புதிய செய்தி என்னவென்றால், விவசாயிகளுக்கு விவசாய கடன், அந்த கடனுக்கான வட்டி என்பது 7லிருந்து 11% உயர்த்தப்பட்டிருக்கிறது. 11% உயர்த்தப்பட்டிருக்கிறது. ரிசர்வ் வங்கி எல்லா வங்கிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருச்சு, 11% வசூல் செய்ய என்பது. விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்க வேண்டாம், எளிதான முறையில் கிடைக்க செய்ய வேண்டாம் என்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள். எல்லா அமைப்புகளும் போராடி வருகிறார்கள். வட்டியை குறைப்பதற்கு மாறாக வட்டியை அதிகரிக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த கார்ப்பரேட் முதலாளியுடைய அரசு என்று சொல்வது முழுக்க முழுக்க உண்மை. குறிப்பாக பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா, முதலாளிகள் பெறுகிற லாபத்தில் 30% வசூலிக்கப்பட்ட வரி என்பது 25% குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு மானியம் குறைக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? கார்ப்பரேட் வரியை குறைக்கிறாங்க, விவசாயிகள் கடனுக்கான வட்டியை அதிகரிக்கிறார்கள். இந்த பிரச்சனையில விவசாயிகள் ஒரு பங்குதாரராக, விவசாயிகள் பிரச்சனைன்றது 60 ஆண்டு காலமாக இது பேசப்பட்டு வந்தாலும், இந்தியா விவசாயிகள் நாடு அப்படின்னு சொல்லி வந்தாலும், அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் விவசாயிகளுக்கு நாங்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்தாலும், இப்போ இந்த அரசு வந்த பிறகு விவசாயிகள் பிரச்சனைன்றது பூதாகரமாக உருவெடுத்திருக்கிறது. விவசாய தற்கொலை தொடருது, விவசாய பிரச்சனை, விவசாயம் ஒரு நெருக்கடியில் இருக்கின்றது, ரொம்ப மேலோங்கி வர்றது மாதிரி தெரியுது. நரேந்திர மோடி அரசு இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை சரியான வகையில உள்வாங்கி கொண்டு அதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுக்கல, அதுல தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த தோல்வியை
ராகுல் காந்தி பயன்படுத்திக் கொள்கிறார், காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிறதுன்னு சொல்லலாமா? சார், இந்திய விவசாயம் வந்து பருவக்காற்றுக்களினுடைய சூதாட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வந்து பருவநிலை வந்து இந்திய விவசாயம் வாழ விடாமல் தடுக்குது. இனி ஒரு பக்கம் 10 மாதங்களான ஒரு மோடி அரசை பற்றி இவ்வளவு விவாதிக்கிறோம். காலமாக இல்ல 10 மாதத்துல விவசாய கடனுக்கு வட்டியை ஏத்த முடியுது, கார்ப்பரேட்டுக்கான வரியை குறைக்க முடியறப்போ 10 மாதம்ன்றது பெரிய காலம் இல்லையா? சொல்ல விடுங்க 10 மாதத்துல இதெல்லாம் ஏன் செய்றாங்க? அதான் எங்க கேள்வியே. 11 ஆண்டு காலம் ராகுல் காந்தி ஆட்சி இருந்த போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி, ஒரு நிமிஷம், அவரோட காங்கிரஸ் ஆட்சி இருந்த போது அவங்க இத பத்தி பேசாம திடீர்னு இத பத்தி பேசுறாங்க. அதை நான் பத்தி பேச வரல. இப்போ நான் சொல்ல வர்றது என்னன்னா, விவசாயிகள் காலமாக ஏமாற்றப்படுகிறார்கள். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். எங்க தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு இளநீ வந்து 8 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இன்னைக்கு சென்னை மாதிரி இடங்கள்ல வந்து 35 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எங்கே போய் வாழ்கிறான் விவசாயி? விவசாயி வாழ்கிறான் என்று சொல்ல முடியுமா? எந்த விவசாயி வந்து இன்னைக்கு கடன் இல்லாமல் இருக்கிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். 60 ஆண்டு காலம் என்ன காலமாக. அதுக்குதான் சார் விவசாயி கடனில் பிறந்து கடனில் சாகிறார் ஒரு கருத்து. ஆனால் அதை மாத்துறதுக்கு ஆட்சியாளர்கள் உத்தரவாதம் கொடுத்துட்டு கனவுகளை விற்பனை செய்துட்டு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை நெருக்கடியிலிருந்து எங்க மீட்டாங்க, என்ன செஞ்சாங்கன்ற கேள்விக்கு பதில் என்ன சார்? இதுவரைக்கும் விவசாயிகள் கேட்கின்ற திரு முத்தரசன் அவர்கள் சொன்னதை போன்ற கட்டுப்படியாகின்ற விலையை கொடுத்தாலே போதும். ஒன்று சரி, கட்டுப்படியாகும் விலைன்னு சொன்னா நீர்ப்பாசன வசதிகளை கட்டுப்படியாகும் விலைன்னு சொன்னா நம்முடைய இப்ப கோதுமை நமக்கு பொருத்தம் அல்லது நெல் நமக்கு பொருத்தமானது. 2010 950 ரூபாய், 2011 50 ரூபாய் உயர்த்தி 1000 ரூபாயா கொடுக்குறாங்க காங்கிரஸ் அரசு. அது 80 ரூபாயாக அடுத்த வருஷம் உயருது. அதுக்கு அடுத்த வருஷம் 170 ரூபாயாக உயருது ஒரே ஆண்டுல. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு 1310 இருந்து 1360 ரூபாயா 50 ரூபாய் தான் உயர்த்துற நிலைமை இருக்கு. நீங்க கட்டுப்படியான விலையை தர வேண்டும் அப்படின்னு சொல்றதுல தரல, எங்க ஆட்சியில தந்ததை இவங்க தரலன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. அவர் சொல்ற கருத்துல உண்மை இருக்கா இல்லையா? புள்ளி விவரத்தோட சொல்லி இருக்கோம். நீங்க கரெக்ட்டா பரிசீலனை பண்ணுங்க. புள்ளி விவரங்கள் உங்களுடைய ஏற்றளவிலே இருக்கிறது. இல்லங்க, மக்கள் மன்றத்திற்கு அது வரவில்லை. எம்எஸ்பி minimum support price. Minimum support price is actually in the paper. It has not come to the picture. பேப்பர்ல கூட இல்ல, வந்துருச்சு, அறிவிச்சிருக்காங்க சாமி. பேப்பர்ல கூட அதிகாரப்பூர்வமான தாள்ல கூட ஏன் அதிகமா இவங்களால உயர்த்த முடியல? அது பேப்பர்ல தான் இருக்கு, வரலன்னு சொல்றீங்க. நீங்க 310 ரூபாய் உயர்த்தறான், நீங்க வேற 50 ரூபாய் தான் ஏன் பிஜேபி உயர்த்தறாங்க? அப்படி எங்க கேள்வி உயர்த்தவில்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கம் விவசாயியை பற்றி கவலைப்படவில்லை என்பதற்கான ஒரு காரணங்கள் இதுவும் ஒன்று. அது நாங்கள் பிஜேபி அரசாங்கம். ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் கூட அவர்கள் ஏதோ வந்து கட்டுப்படியாகக்கூடிய விலையை கொடுத்து விட்டார்கள், இவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் என்று ஒரு இமேஜை காட்டுவது என்பது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இரண்டாவதாக, விவசாயிகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சலுகைகளை செய்தீர்கள் என்று சொன்னால் கட்டுப்படியாகின்ற விலையை தவிர அவர்கள் விற்கின்ற விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை பற்றி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொங்கு மண்டலத்தில் இருக்கிற விவசாயிகள் 1180 கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டது இன்றைக்கு 3000 கோடி ரூபாயில் வந்து நிற்கிறது. ஏன் இதை செய்யவில்லை? விவசாயிக்கு செய்யக்கூடாதா? இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அத்தனை நிலங்களும் பாழ்பட்டு ரியல் எஸ்டேட் கையிலே போய்கொண்டிருக்கிறது. விவசாயி எங்கே போவான்? விவசாயினால் பாசனத்துக்கென்று காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பலாயிரம் கோடி பாசனத்துக்கென்று தனியாக ஒதுக்கினோம். இன்னைக்கு அந்த நிதி ஒதுக்கீடே கிடையாது, எடுத்துட்டாங்க, லிஸ்ட விட்டு எடுத்துட்டாங்க. அப்படி பார்க்க போனால் இந்த அரசாங்கம் எந்த பாதையை நோக்கி செல்கிறது? இன்னைக்கு நதிகளை இணைக்கணும்ங்கறாங்க, அதுங்கறாங்க, இதுங்கறாங்க, ஆனா ஒதுக்கீடே கிடையாது. இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கிறது. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், ஒரு தொழிலை எந்த தங்கு தடை இல்லாம செய்யறதுக்கு முடியணும் அப்படின்னு சொல்றாங்க. தொழிலாளர் சட்டங்களை இந்த அரசால வேகமாக திருத்த முடிகிறது. நிலம் கையகப்படுத்தல் சட்டத்துக்கு எதிர்ப்பு வந்தாலும் மீண்டும் மீண்டும் அவசர சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. ஆனால் விவசாயிகளுக்கான ஒதுக்கீடு குறைவு, மானியம் குறைவு, மானியம் வெட்டு, கடனுக்கான வட்டி அதிகம் அப்படின்ற ஒன்று இந்த அரசாங்கத்தோட முன்னுரிமை பட்டியல்ல, பிரையாரிட்டி லிஸ்ட்ல ஃபார்மர்ஸ் விவசாயிகள் இல்ல அப்படின்னு சொல்றதா நம்ம எடுத்துக்க முடியாதா? எடுத்துக்கலாம் சார். பிரையாரிட்டி வந்து கண்டிப்பா வந்து இருக்கு. இல்லையே சொல்ல பிரையாரிட்டி கொடுக்கவே இல்ல விவசாயிகளுக்காக. என்ன பேச விடுங்க சார். 2013 பட்ஜெட்ல சிதம்பரம் அவர்கள் என்ன பண்றாரு? 70,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யறாரு.
பார்லிமெண்ட்டில் சட்டம் பாஸ் ஆகுது. அது வங்கி அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சட்டம் வந்தது 3 மாதத்துக்குள்ளே காசை வாங்கிக்கணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த சட்டமே வந்து இந்த வங்கிக்கு செல்றதுக்கு கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆயிடுது. கடைசி 15 நாளில் வந்து போய் வாங்கின ஆளுங்க மொத்தமே வந்து எத்தனை பேர்? 70,000 கோடி நீங்கள் சொன்னீங்க, காசு வாங்கினது மொத்தம் வந்து 4,000 கோடி தான். மிச்ச பணம் பூரா திருப்பி கஜானாவுக்கு திரும்பி வந்து நீங்க புள்ளிவரத்தை பேசாதீங்க. புள்ளிவரம் எங்கிட்ட இருக்கு. தவறு, நீங்க தவறான கருத்தை மக்கள் மத்தியில வைக்க கூடாது. 70,000 கோடி கடன் தள்ளுபடி முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல 7,000 கோடி, அதை விட முக்கியம் தமிழ்நாட்டுல 7,000 கோடி கடன் தள்ளுபடி கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் ரிசர்வ் பேங்க் வெளியிட்டது அப்பனா பொய்யா? ஒவ்வொரு வங்கியோட வாயிலையும் தகவல் பலகையில யார் யாரோட கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்ற விவரத்தை எல்லா ஊர்லயும் ஓட்டினாங்க. 71,000 கோடி ரூபாய் வந்து யூபிஏ அரசாங்கத்தில் இதானதுன்ற ஒன்றை யாரும் அப்ப நிராகரிக்கல. அது கம்யூனிஸ்ட்காரரே கூட இன்னொரு கருத்து கேட்பாங்க, நீங்க மாற்று அப்படி கொடுத்தார்களா இல்லையா திரு முத்தரசன்? கொடுத்தார்கள். அந்த பணம் முழுமையாக உரியவர்களுக்கு சென்று அடையவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த பணம் ஒதுக்கியதெல்லாம் உண்மை. அந்த பணம் முழுமையாக உரிய விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை. விவசாயிகள் எங்க வங்கி கடன் வாங்கியிருந்தாங்க, பயிர் கடன் வாங்கினாங்க, அவங்களுடைய கடன் தள்ளுபடி நோட்டீஸ் போர்ட்ல ஒவ்வொரு பேங்க்லயும் ஒட்டினாங்க. அதுவும் ஒரு உண்மைதான். 70,000 கோடியா? அதுதான் கேள்வி. அதுவும் ஒரு உண்மைதான். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். மோடியின் ஆட்சி விவசாயிகளின் நண்பனாக இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையா? நிலம் கையகப்படுத்தல் சட்டத்தினாலதான் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு நேரடியாக சொல்ல முடியாது. அந்த சட்டத்துக்கு இப்போ கொண்டு வர சட்டத்துக்கான வயது குறைவு. ஆனால் விவசாயிகள் தற்கொலை என்பது பல ஆண்டுகளாக 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கு. காங்கிரஸ் வந்து ஒரு அரசியல் ரீதியாக தங்களுடைய தோல்வியிலிருந்து மீள்வதற்காக விவசாயிகள் பிரச்சனை கையில் எடுக்குது. நரேந்திர மோடி அரசை குறிவைத்து விமர்சிப்பதற்கு வேறு விஷயங்கள் இல்லாதனால விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? மோடி அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. விவசாயிகள் பிரச்சனை மட்டுமல்ல, தொழிலாளர் பிரச்சனைகள் இருக்கிறது, 100 நாள் வேலை திட்ட பிரச்சனை, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இல்லை, 100 நாள் வேலை திட்டத்திலேயே அவர் வந்து நரேந்திர மோடி நாடாளுமன்றத்தில் சொல்லும்போது எனக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நான் வந்து காங்கிரஸ் செய்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே ஒதுக்கின 34,000 விட கூடுதலாக 600 கோடி ஒதுக்கி கூடுதலாக தானே ஒதுக்குனாங்க. நிதி ஒதுக்குறதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் 98 ஊராட்சி ஒன்றியங்களில் மட்டும்தான் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருப்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தை வெறும் 200 மாவட்டங்களுக்கு மட்டும்தான், அதாவது பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்கிறார். வளர்ச்சி பெற்ற மாவட்டம் என்று எதை அடிப்படையாக கொள்கிறார்கள், பின்தங்கிய மாவட்டம் என்று எதை அடிப்படையாக கொள்கிறார் என்று அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. மொத்தத்தில் அந்த திட்டத்தையே சீர்குலைக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. விவசாயிகளுடைய தற்கொலை என்பது பல்வேறு காரணங்களால் நடைபெற்றாலும் கூட இயற்கை சீற்றத்தால் நடைபெறுகிறது. இப்போ திருவாரூரில் வலைஞமானில் நேற்று முன்தினம் விவசாயி, பருத்தி விவசாயி 2 ஏக்கர் நிலம் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். என்ன காரணம்னா கோடமழை கடுமையாக பெய்து பருத்தி முழுவதும் சாய்ந்து போய்விட்டது. சரி, சாய்ந்து போய்விட்டதுன்னா அதிலிருந்து அவர் அடுத்தாப்புல தனது வாழ்க்கையை தொடர முடியாது என்கிற ஒரு அவலம் இருக்கிற காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்கிறார். அப்போ விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள் ஒன்று இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டாலும் கூட அதிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தின் பொறுப்பு. அடுத்தது மிக முக்கியமானது, விவசாயிகளை பற்றி ஆளுகிற அரசாங்கங்களுடைய கொள்கை என்ன, காப்பாற்றுவதற்கான கொள்கை என்ன, விலை பிரச்சனைகளுடைய கொள்கை என்ன. இப்பொழுது உதாரணமாக கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் MS சுவாமிநாதனுடைய பரிந்துரைப்படி விலை கொடுப்போம் என்று திரு மோடி அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் சொன்ன வரத்தின் அடிப்படையில் கொடுக்கல. MS சுவாமிநாதன் பரிந்துரை காங்கிரஸ் ஆட்சியும் அமல்படுத்தலை, பிஜேபி ஆட்சியும் அமல்படுத்தலை, அந்த ஆட்சியும் அமல்படுத்தலை. ஒரு கமிட்டி போடுறாங்க, ஒரு நல்ல பரிந்துரை அது, அதாவது உற்பத்தி செலவை விட 1 மடங்கு அதிகமாக தர வேண்டும் என்று அந்த கமிட்டியினுடைய பரிந்துரை, அவருடைய பரிந்துரை இருக்கிறது. அவர்களும் அதை பின்பற்றவில்லை, இவர்களும் பின்பற்றவில்லை. இவர்கள் பின்பற்றாதோடு மட்டுமல்லாமல் மேலும் சலுகைகளை குறைப்பது, வட்டியை உயர்த்துவது என்று ஒரு விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள். அதே மாதிரி நிலம் கையகப்படுத்துகிற சட்டம். இந்த அரசாங்கம் கடந்த 30 ஆண்டு கால பாராளுமன்ற வரலாற்றில் இந்த அரசாங்கத்திற்கு கிடைத்த மெஜாரிட்டி மாதிரி வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. நரசிம்மராவுக்கோ மன்மோகன் சிங் மற்ற யாருக்கும் கிடைக்கவில்லை. ஒரு அறுதி பெரும்பான்மை பலத்தோடு இருக்கிறார்கள். ஒரு அவசர சட்டம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு அவசர சட்டம் போட்டு பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றி திரும்ப நிறைவேற்ற முடியாமல் திரும்ப ரத்து செய்து பெரும்பான்மை
மக்களவையில் இருக்கு, மாநிலங்களவையில் இல்லையே. மாநிலங்களவையில் இல்லை என்று சொன்னாலும் கூட இரு அவைகளையும் நான் கூட்டி வைத்து நிறைவேற்றும் என்றால் சொல்கிறார்கள். அப்படி என்ன ஒரு அவசியம்? அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அவசியம் என்ன? பொதுமக்கள் நலன் சார்ந்த கொள்கை ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா ஒரு கொள்கையும் இல்லை. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நிலத்தை எடுத்து கொடுக்க வேண்டாம். நிலத்தை எடுக்கிற பொழுது ஒரு விவசாயி தனக்குள்ள உரிமையை நிலைநாட்டி கொள்வதை இல்லை என்று மறுப்பது ஜனநாயக உரிமையை மறுக்கிற ஒரு செயலாகும். என்னுடைய நிலத்தை எடுக்கிற பொழுது அதுக்கு உரிய வேலை கிடைக்கவில்லை அல்லது வேறு காரணங்களால் அதை எடுக்கக்கூடாது என்று தடுப்பதற்கு நான் நீதிமன்றம் செல்வதற்கு கூட எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் அரசாங்கம் நினைத்தால் நிலத்தை எடுத்துக்கொள்ள. இது என்ன சர்வாதிகார ஆட்சி? அது வெள்ளக்கார ஆட்சி அது நடக்குது, இல்லை சர்வாதிகார ஆட்சி நடக்குதா? எத்தகைய ஆட்சி நடக்குது? அது விவசாயிகள் பிரச்சனையில தொடர்ந்து இந்த அரசு விமர்சனத்தை சந்திச்சு வந்தாலும் நீங்க ராகுல் காந்தியை தொடர்ந்து சொல்லி வந்தது அவர் அரசியல் தெரியாதவர், கத்துக்குட்டி, அவருக்கு விவரம் தெரியாது, இப்படித்தான் வந்து அவரை வந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி அதை சார்ந்தவர்கள் பேசிட்டு வந்தாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் அவர் கையில் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள்ன்றது நேரடியா மோடிக்கு சவால் விடுறதும், நீங்க வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் பண்றவர் இந்தியாலையும் கொஞ்சம் சுற்றுப்பயணம் செய்யுங்க, விவசாயிகள் பிரச்சனையை கொஞ்சம் பாருங்க, மேக் இன் இந்தியான்னு பேசுறீங்களே, விவசாயிகளோடதும் மேக் இன் இந்தியா தான், அதை கவனிங்க அப்படின்லாம் சொல்றதுன்றது ஒரு காங்கிரஸ் தன் புத்துணர்ச்சி பெறுது, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோட காங்கிரஸ் திரும்பி வருது அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது சார். அதாவது ராகுல் காந்தி வந்து போன வருஷம் வந்து மறுபடியும் எம்பியா வந்து செலக்ட் ஆயிருக்காரு. அதுக்கு முன்னால பாருங்க, எடுத்தம் பிடிச்சன்னு செய்த காரியங்கள் ரெண்டு உதாரணங்கள் மாத்திரம் சொல்றேன். ஒன்று, கேஸ் சிலிண்டருக்கு வந்து 6 வந்து வருஷத்துக்கு குறைச்சப்போ அந்த மீட்டிங்ல ஒரு போயிட்டு என்ன பண்றாரு, அதெல்லாம் முடியாது 9 மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அத்தனை எண்ணெய் கம்பெனிகள்லாம் சேர்ந்து கொடுத்த கணக்கு வழக்கு தணிக்கை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அன்னைக்கு சாயங்காலமே இவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஒரு நிமிஷம், நல்லதுதான், மானிய விலையில கொடுக்கிற சிலிண்டர் அதிகமா கொடுங்கன்னு சொன்னா அது நல்லதுதான். ராகுல் காந்தி இத்தனை இந்த விவாதங்கள் நடக்கும்போது எங்கே சென்று இருந்தார்? அவர் கடைசி நிமிஷத்துல தனக்கு ஒரு பேரு வரணும் அப்படிங்கறதுக்காக செய்யக்கூடிய விஷயம். ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, அமைச்சரா இல்ல, அமைச்சரவை குழுக்கள் அவர் கிடையாது. காங்கிரஸினுடைய துணைத் தலைவர்ங்கிற மிகப்பெரிய பொறுப்பு இருக்குல்ல அவருக்கு, அதை வச்சு அவர் வந்து செய்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நல்ல விஷயம் தானே, அது மிக நல்ல விஷயம். ஆனா அது ஒரு ஸ்டண்ட்டுக்காக கடைசி நிமிஷத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயம். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டு செய்யறாரு. இல்ல நான் பேசி முடிச்சார் மேடம். அதுக்கு அடுத்தபடி இரண்டாவது விஷயம், ஆர்டிஐ வந்து அரசியல் கட்சிகள் ஸ்கேனர்ல வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க. அப்ப இவர் திடீர்னு புரிஞ்சு நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரதம மந்திரிக்கு உத்தரவிடுகிறார், இதை நான் கீழ்ச்சி போறேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி இருக்கும்போது ஆட்சியே இல்லது, அது வந்து தண்டனை பெற்ற குற்றவாளிகள் மன்னிக்கவும் அந்த சட்டம் அது மாதிரி செய்யறாரு. இதெல்லாம் எதை காட்டுது உங்களுக்கு? சொல்லுங்க, பக்குவம் முதிர்ச்சியை காட்டுதா உங்களுக்கு? அனுபவத்தை காட்டுதா? இரண்டிலும் வந்து நோக்கம் இருக்குல்ல. ஒன்று, முதல் விஷயம் வந்து ஏழைகள் மக்களுக்கான நன்மை, இதே கிரிமினல்கள் அரசியல் இருக்க கூடாது, குற்றவாளிகள் கடைசி கட்டத்துல வருது, எலெக்ஷன் நேரத்துல வருது. எலெக்ஷன் காங்கிரஸுக்கு மோடி செய்தாலும் நீங்க குறை சொல்லி நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கு, மிருக பலம் இருக்கிறது நாடாளுமன்றத்துல, அதை கேள்வி கேட்பதற்கு இல்லை, எதிர்க்கட்சி வரிசையில் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது போக இப்ப ராகுல் காந்தி தைரியமா தட்டி கேட்கிறார் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து நல்ல ஜனநாயகத்துல வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து முடங்கி இருக்காம பேசுறது நல்லது. 59 நாள் அவர் எங்க போனா நானும் கேள்வி கேட்கல, இத புத்துணர்ச்சிக்காக வேணா எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கலாம், அதை பத்தி நாம் பேச வரல. இருந்தாலும் அவர் வந்து செய்தது ஒரு விதத்தில் நல்லது என்றாலும் மிகவும் சிறுபிள்ளைத்தனமாக ஒரு நாடகம், ஒரு டிராமால கடைசியில கிளைமாக்ஸ் எப்படி வருது அது மாதிரி தான் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு வாங்க, எங்க விவசாயிகளை பாருங்க, காவேரி டெல்டால இருக்கிற விவசாயி பாருங்க, உங்களால என்ன கான்ட்ரிபியூஷன் செஞ்சு கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு நரேந்திர மோடியை கேட்கலாம், இங்க இருந்து போனாங்க இல்லையா விஜயகாந்த் தலைமையில பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து போனாங்கல்ல, அப்ப நரேந்திர மோடி சொல்லலாமே, மேகதாது அணையை நான் கட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன், தமிழ்நாட்டு நலனை பாதுகாப்பு சொல்லலாமே. உண்மையா ராகுல் காந்தி எதிர்க்கட்சியில் இருக்கிற ராகுல் காந்தி காவேரி ஆணையம் வர வேணும்னு சொல்லிட்டு நம்ம 10 வருஷமா போராடிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி 11 மாச ஆட்சி காலத்துக்குள்ள எல்லாமே உடனே நடந்து உலகமே தலைகீழா போயிட்டு இந்த நாடு சுபிட்சம் அடையணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறீங்க. ஆனா 10 வருஷ காலங்கள்ல வந்து என்ன நடந்ததுன்னு வந்து என்ன நடந்தது, என்ன நடக்கல, எப்படி விவசாயிகள் இருங்க சார்,
விவசாயிகள் வந்து 10 வருஷமா தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க, 11 வருஷமா கண்டினியூ ஆகுது. அதை தடுத்து நிறுத்தணும்னா ஏதாவது ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரணும். அதை அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. அதை செய்ய விடாம நீங்க முடக்கினீங்கன்னா திடீர்னு ராகுல் என்ன செய்திருக்காரு, என்ன செய்யணுங்கிறத திட்டங்கள் வகுத்துட்டு இருக்காரு. இல்ல 10 ஆண்டு காலம் அவங்க தோல்வின்னு சொல்லி நீங்க ஆட்சிக்கு வர்றீங்க, வந்து நீங்க வந்து ஒரு வேகமா செய்து தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்திருக்கணும். உங்க நம்முடைய நாட்டினுடைய அடுத்த நாடு சைனா, நம்ம இவர் இருக்காரு, பொது உடைமை கட்சிக்காரர் இருக்காரு. அந்த நாட்டுல வந்து தொழில் புரட்சி வந்ததுக்கு அப்புறமேல தான் அந்த நாடு தண்ணீர் ஏற்பட்டு இன்னைக்கு உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி வந்திருக்கு. அதை செய்யணும்னா நிச்சயமா வந்து தொழில் புரட்சின்றது விவசாயிகளை அழித்து விட்டு வரணுமா, விவசாயமும் வளரணும், தொழில் வளரணும்னு சொல்றீங்களா? தொழில் புரட்சி பண்றது விவசாயிகளை சாகடிச்சிட்டு பண்றது இல்ல. பிஜேபி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியில் இருக்கிற யாராக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், அவர்கள் பிரதமர் வேட்பாளராக இன்னைக்கு முன்னிறுத்தப்பட்ட மோடியாக இருக்கட்டும், என்ன சொன்னாங்க? எங்கள் ஆட்சி வந்தவுடன் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, பைப்புல எல்லாம் அப்படியே தேனும் பாலும் கொட்ட போது புடிச்சுக்குங்க, வானத்துல இருந்து கொட்ட போது ஹெல்ஸ்டாம், கோல்டு ஹெல்ஸ்டாம், அப்படியே தங்கத்தால் கட்டிகள் வந்து விழும், அப்படியே கேப்சர் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம், மக்களின் நிலைமை என்ன? ஏங்க 5 வருஷம் கழிச்சு தங்கமழை கொட்ட போதா? 11 மாசத்துல நான் வந்து அந்த அளவில் வந்து இன்றைக்கு மோடி அவர்கள், ஒரு நிமிஷம் சார், நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, நிறைய சொல்லிட்டீங்க. இல்ல உங்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நீங்க வானத்துல இருந்து தங்கத்தை கொட்ட அவரு சொல்லல, அப்படிதான் சொன்னாரு. அந்த அளவில் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வர கருப்பு பணமும் வரல, அதுவும் வரல. இன்னைக்கு 15 லட்சம் ரூபாய் ஒருத்தர் அக்கவுண்ட்ல ஜன்தன் திட்டத்துல தரேன்னு சொல்லி இருக்காரு, இன்னும் தரல, 1 வருஷம் ஆச்சு, இன்னுமே பிளாக் மணிக்கான எந்த விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மோடி அவர்கள், பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு மதவாதத்திலையும் பிற விஷயங்களையும் மக்களை திசை திருப்பி, வேற ஒரு விஷயம், அது வேற ஒரு தலைப்பு. இல்ல ராகுல் காந்தி கையில எடுக்கிறது மதவாதம் தான். மக்களை வளர்ச்சிக்கான திட்டங்களில் எதுவுமே இவங்க செயல்படுத்தல. ராகுல் காந்தி அதை மறைப்பதற்காக பல நாடகங்களை போடுறாங்க, அதான் உண்மை. ராகுல் காந்தி விஷயத்துல அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. கலாவதி வீட்டுக்கு போறாரு, உத்தரப்பிரதேசத்துக்கு போறாரு, அங்க போய் அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை கேட்கிறேன்னு சொல்லி அங்க குடிசையை பார்த்துட்டு வர்றார். அதுக்கு பிறகு எந்த ஃபாலோ அப் இல்ல. அததான் பேசினாரு பாராளுமன்றத்துல, அதை பேசினாரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன, இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படின்றதுக்கு ஏதோ தகவல் உண்டா? இன்னொரு பிரச்சனை இருக்கு, ஃபாலோ அப் கவர்மெண்ட் பண்ணோம். நயாங்கிரி மலையில வேதாந்தா வர்றதுக்கோ அல்லது வேற பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து நிலத்தை பறிப்பதற்கு நான் விட மாட்டேன், உங்களோடு ஒரு சிப்பாயாக நின்று நான் போராடுவேன் அங்க பேசிட்டு வர்றாரு. அடுத்து 1 வாரம் கழித்து சிஐஐ நிகழ்ச்சியில அந்த கருத்தரங்களை போய் வளர்ச்சிக்கு குறுக்க நான் நிக்க மாட்டேன், உங்களுக்கான தடைக்கல் அகலும்னு பேசுறாரு. இப்ப விவசாயிகள் பிரச்சனைன்னு வர்றப்ப திடீர்னு விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுக்கிறார். அது விவசாயிகளை ஒரு வாக்கு வங்கியா மாத்துறதுக்கு காங்கிரஸ் முயற்சிக்குதா? நிச்சயமா கிடையாது. அதாவது விவசாயிகளை வாக்கு வங்கியா யாராலையும் மாத்த முடியாது, அதை நீங்க உண்மையை புரிஞ்சுக்கணும். அந்த அளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிச்சயமாக தொடர்ந்து வந்து பல சரிவுகளை சந்தித்து வர்றாங்க. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தத காங்கிரஸ் நிதி ஒதுக்கீடு மூலமாகவும் உணவு பாதுகாப்பு சட்டம் என்ற கட்டாயமா அந்த சட்டத்தை கொண்டு வேண்டிய ஒரு காலகட்டம் நெருங்கி விட்டது. அது வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே வந்தாச்சு அந்த நிலைமைக்கு. நாம பண்டித நேரு காலம் போல விவசாயம் என்பது இல்லை. வாஜ்பாய் ஆட்சி காலமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்க எல்லா கட்சிகளோட ஒத்துழைப்போட உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த சட்டத்தை ஏன் இன்னைக்கு முடக்கி வச்சிருக்காங்க? எங்களுடைய கேள்வி அது. அந்த சட்டம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தினா அத்தனை உணவும், எல்லா பகுதியில் இருக்க உணவும் எல்லோருக்கும் குறைந்த விலையில் இலவசமாக கூட சில உணவு கொண்டு சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை ஏன் இவர்கள் அமல்படுத்த தயங்குகிறார்கள்? இதனால் எந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் நஷ்டம் அடைவார்கள்? இதுதான் கேட்க வேண்டும். திடீரென்று விவசாயிகள் பிரச்சனை இருந்த 11 மாசத்துல முளைச்சு வந்தது. தொடர்ந்து 60 வருஷமா இருந்திருக்கு உங்க ஆட்சி, இருந்திருக்கு தொடர்ந்து 10 ஆண்டு காலம் உங்க ஆட்சி இருந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டிலும் எவ்வளவு பேர் இறந்தாங்கன்ற பட்டியலும் இருக்கு. நீங்க அதையும் நான் ஒப்பிட்டு பார்க்க விரும்புறேன். இன்னைக்கு 2013 13,000 பேர் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. ஆனால் இந்த கடைசி 3 மாசத்துல 11,567 பேர் இன்னைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. இந்த கடைசி 3 மாசத்துல பிஜேபி ஆட்சியில் 11 மாசம் ஆட்சி கூட இல்ல, இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல. அப்படி இருக்கும்போது 2004 ஆட்சிக்கு வந்தபோது ஒரு ஆண்டுக்குள்ள புள்ளி விவரம் 3 மாதத்தில் எழுதப்படுகிறது பாரதிய ஜனதா ஆட்சி. அதுதான் நம்ம பார்க்க வேண்டும். என்சிஆர்பி புள்ளி விவரப்படியே 2004 நீங்க ஆட்சிக்கு வந்தபோது இறந்தவர்கள் 18,241, அதுக்கு அடுத்த ஆண்டு 17,131, அதுக்கு பிறகு 17,000, 16,000, 16,000, 17,000, 15,000. 2015 இருந்து ஒரு டிக்ளைன் 14, 13, 11 குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இதுல என்ன கேள்வி சொன்னா காங்கிரஸ் ஆட்சி, காங்கிரஸ் இவ்வளவு தற்கொலைகளை நடவடிக்கைகளை எடுத்து
வருகிறது. நீங்க வருது. நீங்க அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். முந்தைய ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 3 மாதத்துல நரேந்திர மோடி ஆட்சியில விவசாயிகள் தற்கொலை அதிகரிச்சது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த ஆட்சி பொறுப்புன்னா இவ்வளவு பேர் இருந்தது காங்கிரஸ் பொறுப்பே இருக்கணும். பொறுப்பு என்று நாம் யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் அதிகரிக்க கூடாது என்பது இல்ல இருங்க சார், நீங்க தேவையில்லை இருங்க சார். அதாவது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஆட்சியும் இந்த விஷயத்துக்கு பொறுப்பு என்று சொன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் கிடையாது. ஆனால் ஒரு நிமிஷம், ஆட்சிகளோட பொறுப்பு அப்புறம் என்னதான்? ஆட்சிக்கு என்னதான் பொறுப்பு? விவசாயிகள் என்ன முட்டாள்தனம்? எந்த ஆட்சி பொறுப்பு என்று கூறினால் முட்டாள்தனம். நீங்க பொறுப்பற்ற தன்மையில பேசுறதா கிடையாது. விவசாயிகள் ஒரு அரசாங்கம் நான் சொல்லி முடிச்சாதானே ஒரு அரசாங்கத்தோட பொறுப்பு என்ன? நான் சொல்லி முடிச்சாதானே ஒரு விஷயம் இது ரொம்ப தப்பு. திரு விஜய் ஒரு அரசாங்கத்தோட பொறுப்பு என்ன? அதாவது விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வாங்க அல்லது இன்னொரு தரப்பு தற்கொலை செய்து கொள்வாங்க. அதை தடுப்பது அரசாங்கம். வல்கர் வார்த்தை உபயோகப்படுத்த யார் வல்கர் வார்த்தை உபயோகப்படுத்தினா? முட்டாள்தனமானதுங்கிறது தப்பான ஒரு அரசாங்கத்தோட ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்ல தெரியாம பேசினா எப்படி? இல்ல தெரிஞ்சுதான் பேசுறார். நீங்க அரசாங்கத்தோட பொறுப்பு ஒரு அரசாங்கம் என்பது ஒரு அரசு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு என்பது எதில் வரும்? அவங்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்கு. நீங்க மானியத்தை வெட்டுங்க, நிலத்தை பிடுங்குங்க, விவசாயிட்ட இருந்து உணவு பாதுகாப்பான திட்டங்களை அமல்படுத்தாதீங்கன்னு சொல்லும் பொழுது அது நிச்சயமாக விவசாயிக்கு எதிரானது, முட்டாள்தனமானது. அதை தான் நான் முட்டாள்தனம் என்று கூறுகிறேன். அது புரியாம இவங்க பேசக்கூடாது. அந்த அளவில் ஒரு ஆட்சி எங்களுடைய ஆட்சியை பொறுத்தவரை என்னுடைய ஒரு நிமிஷம், அதாவது என்னுடைய விளக்கத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு முரண்பாடா சொல்றீங்க. முரண்பாடு கிடையாது. நான் சொல்ல வந்ததை சொல்ல விட்டாதானே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டா எப்படி முடியும்? விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு அரசாங்கம் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. நான் சொல்லலங்க. உங்க ஹரியானா நீங்க முட்டாள்தனம் சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. இல்ல அது கடந்து போவாது. உங்க பிஜேபி அப்படி சொல்லலன்னு சொல்றீங்க. விடுங்க. சொல்ல வந்தேன் திரு கிருஷ்ணசாமி. நான் சொல்ல சரி நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு நிமிஷம் மற்றவர்களுக்கு வாய்ப்பு தரணும். இல்ல நான் சொல்ல வந்தது மக்களுக்கு புரியணும். நான் சொல்ல வந்தது பிஜேபி மினிஸ்டர் அது கோழைத்தனமானது, முட்டாள்தனமானதுன்னு சொல்ல வந்த. நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு முத்தரசு சார் சொன்னாங்க ஒரு அரசாங்கம் என்பது எப்படி பொறுப்பேற்க வேண்டுமானால் தன்னுடைய செயல்பாட்டில் பொறுப்பேற்க வேண்டும். சரி நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. திரு கிருஷ்ணசாமி அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு படிப்படியாக குறைச்சிட்டு வந்தோம். அததான் நீங்க பார்க்க வேண்டும். இன்னைக்கு 3 மாசத்துல தற்கொலைகள் நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதைதான் ராகுல் காந்தி அவர்கள் கூறினார். ஆட்சி அமைஞ்சிருக்கு, புதிய ஆட்சி புதிய இலக்குல கொண்டு போகணும் ஒரு நாட்டை. விவசாயிகள் பிரச்சனை பூதாகரமா இருக்கிற நேரத்துல அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை இந்த அரசு வைத்திருக்கிறதா? இன்னொரு மத்திய அரசு தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு, மாநில அரசுகளுக்கு பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது சார். இப்ப பார்லிமெண்ட்ல மோடிஜி பேசும்போது ஆக்கப்பூர்வமான விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் நல்ல கருத்தை சொல்ல வேண்டும் அவரே சொல்லியிருக்காரு. 11 மாதம் எதிர்க்கட்சிகள் இந்த விவசாய நில கையக சட்டத்தை கைவிடுங்க, மானியத்தை அதிகப்படுத்துங்க, மானியத்தை வெட்டாதீங்க, வட்டியை குறைக்காதீங்க, வட்டி குறைப்புன்றது இருக்கட்டும், வட்டி அதிகரிக்காதீங்கன்னு சொன்னா அதை அவர் செய்தாரா? மேடம் நான் பேச விடுங்க மேடம். நீங்க விட்டுருந்தீங்கன்னா நானும் விடுவேன். நான் பேசவே இல்லை. ஒரு நிமிஷம். நீங்க விடலன்னா நானும் உங்களை விட மாட்டேன். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, காலங்காலமாக விவசாயத்தோட நிலம் தான் எடுத்துட்டு இருக்காங்க சார். அப்ப எடுத்துக்கிட்டு இருக்கிற போது இன்றைக்கு வரைக்கும் நஷ்டத்துல தான் விவசாயி இருக்கிறான். விவசாயிக்கு நிலம் கையகப்படுத்தக்கூடிய சட்டத்தை பார்லிமெண்ட்ல நிறைவேற்றுதுன்னா அதுல பாதிக்கப்படுறவன் விவசாயி. காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, 11 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட இதற்கு முன்னாடி ஆண்ட காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்தாலும் 10 இப்ப 10 11ன்றீங்க. 10ங்க. சரிங்க, அது பிரச்சனை இல்ல. காங்கிரஸ் ஆட்சி காலமாக இருந்தாலும் பிஜேபி ஆட்சி காலமாக இருந்தாலும் சத்தம் போட்டு பேசுறதுனால விவசாயிக்கு லாபம் வந்துட போறது இல்ல. விவசாயியை பற்றி, அவனுடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய விவசாய தொழிலாளர்களை பற்றி அவர்களுக்கு அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் சார். நீங்க ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்லி நம்ம பேசலாம், எத்தனையோ கருத்துக்களை கொண்டு வரலாம். அன்னூர்ங்கிற ஊர்ல இல்ல ஆக்கப்பூர்வமான கருத்தை சொல்லிருக்காங்களே, யாருமே சொல்லலன்னு சொல்றீங்களா? சண்டை தான் சார் போட்டோம். இன்னைக்கு மோடியா ராகுலாங்கிறத பேசுறதுக்கு இங்க வரல. அவர்கள் அரசியல் செய்யக்கூடியவர்கள்.
ராகுல் பேச்சு தான் subject. அரசியல் பேசக்கூடியவர்கள் அரசியல் ஆதாயம் தேடாத அரசியல்வாதி உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் அரசியல் ஆதாயத்தையும் மீறி வாழுகின்ற ஒரு விவசாயி பற்றி நான் பேச வர்றேன். 9 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின டிராக்டருக்கு 21 லட்சம் ரூபாய் வட்டி கேட்கறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேசாம எங்க பேசுவாங்க? விவசாயிகளுக்காக பரிந்து ராகுல் காந்தி பேசுவது அக்கறையா, அரசியல் லாபமா, அர்த்தமற்ற பேச்சா என்று கேட்டிருந்தோம். அக்கறை என 38% நேயர்களும், அரசியல் லாபம் என 55% நேயர்களும், அர்த்தமற்றது என 7% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. விவசாயிகளுக்காக அவர் பேசுறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க சிங்கிள் டிஜிட், ரொம்ப குறைவு. ஏன் அந்த எண்ணத்துக்கு மக்கள் வராங்க? ஏன்னா அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. ஆட்சியில் இருந்த காலத்தில் அவங்க விவசாயிகளை கவனிக்கல. அவங்க ஆட்சியிலையும் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்கள். அவர்களது ஆட்சியிலும் மானியங்கள் குறைக்கப்பட்டது. அப்போ ஆளுகிற கட்சியாக இருந்தால் செய்ய வேண்டியதை செய்யாமல் எதிர்கட்சியாக வந்து விட்டால் வீரமாக பேசுவது என்பதை ஜனங்கள் புரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஜனங்களை மக்களை யாரும் எளிதாக ஏமாற்றிவிட முடியாது. இதே பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் காலத்தில் MS சுவாமிநாதன் கமிட்டி அறிக்கை பரிந்துரையை நிறைவேற்றும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நிறைவேற்றலை. அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சி, அவர்களும் நிறைவேற்றலை. இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. மீண்டும் தங்களது செல்வாக்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆக இருவருமே விவசாயிகள் நலனில் அக்கறை செலுத்தாமல் தங்களுடைய அரசியல் லாபம் ஒன்றை மட்டுமே கருதி மாறி மாறி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இது புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அதற்கு ஏற்ப வாக்குகளை அளிக்கிறார்கள். நன்றி. உங்கள் நால்வர் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும். நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு